நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கார சட்னி செய்யலாம். சரிங்களா? இட்லிக்கு கார சட்னி பாருங்க. இதை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு 3 வரமிளகாய், 2-3 வெள்ளைப்பூடு உரிச்சது, கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்புறம் தாளிச்சுக்கலாம். சரிங்களா? கடாய் சூடாகி கொண்டு இருக்கிறது. சட்டி வச்சுட்டோம். நம்ம இன்னும் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி இந்த பாருங்க அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. இந்த கார சட்னி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம். கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை இல்லைங்க, அடுத்த முறை தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான். இந்த தண்ணி சத்து கொஞ்சம் குறையிற வரைக்கும், கொஞ்சம் அப்படியே சுண்டி வர்ற வரைக்கும் இருந்தால் போதும். கார சட்னிங்கிறது இட்லிக்கு சாம்பார், இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லி பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கு. சாம்பார், கார சட்னி ஓகேங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நீர் சுண்டவும் இந்த பச்சை வாசனை போகும், இறக்கிட்டால் சரியாக போயிடும். இந்த பாருங்க கார சட்னி ஓகே. சாம்பாருக்கும் கார சட்னிக்கும் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நைட் நேரம், நல்ல மழை நேரமாக இருக்குது, சூடாக சாப்பிட்லாம். சரிங்க, வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் வாங்க. ஓகே, நம்ம பாருங்க இந்த கார சட்னி இட்லி நல்லா மழை நேரம். நல்லா இருக்குங்க கார சட்னி. சாம்பார், இந்த சாம்பாரையும் தொட்டு சட்னி வச்சு நல்லா இருக்குங்க. இந்த பண்ணி எடுத்து சூடாக நல்லா இருக்கு. அப்படியே நச்சுன்னு உள்ள போகிறது மாதிரி இருக்கு. நீங்கள் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.